வணக்கம் குட்டீஸ். இன்றைக்கு தமிழ் வகுப்புல நம்ம 3ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்புக்குள்ள தமிழ் இலக்கணம் பார்க்க போறோம். சரிங்களா? 3ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்பு குழந்தைகளுக்குள்ள இலக்கண பகுதி பார்க்க போறோம். அதனுடைய தலைப்பு பாருங்க, மயங்கொலி சொற்கள். தலைப்பு என்னதுமா? மயங்கொலி சொற்கள். அது என்னது மேம்? மயங்கொலி சொற்கள் அப்படின்னா என்னன்னா, சத்தம் ஒரே மாதிரி இருக்கும். அதுல ரொம்ப மாற்றம் வராது. சரிங்களா? 2 சொல் இருக்கு அப்படின்னா 2 சொல்லுடைய சத்தமும் சவுண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஒலி 2ம் கிட்டத்தட்ட சேமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஆனா அந்த 2 சொற்களினுடைய பொருள் பாத்தீங்கன்னா டோட்டலா வேறுபாடா இருக்கும். சரிங்களாமா? 2 சொல்லினுடைய பொருளும் மொத்தமாவே மாற்றமா இருக்கும். சரிங்களா? அதுதான் மயங்கொலி சொற்கள். ஒலியில பாத்தீங்கன்னா சேமா இருக்கும், கிட்டத்தட்ட சேமா இருக்கும். ஆனா பொருள் தரும்போது 2மே வேறு வேறு பொருள் தரக்கூடியதுதான் மயங்கொலி சொற்கள். சரிங்களா? மயங்கொலி சொற்கள்ல மொத்தம் 8 எழுத்து இருக்கு. மயங்கொலி சொற்கள் வரக்கூடிய எழுத்துகள் மொத்தம் 8 எழுத்து இருக்கு. என்னென்னு பார்க்கலாமா? முதல் பாருங்க, தன்னகரம். என்ன நகரம்? தன்னகரம். அடுத்தது ரன்னகரம். என்ன நகரம்? ரன்னகரம். இது நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்திருக்கேன் உங்களுக்கு. கரெக்ட்டுங்களா? அடுத்தது தன்னகரம். என்னதுமா? தன்னகரம். அதாவது நம்ம இக்கு இங்கு இச்சு மெய் எழுத்துக்கள் சொல்றோம்ல, அதுல இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு இட்டுக்கு அடுத்து வர்றதுனால இது வந்து தன்னகரம். அப்புறம் இத்து இந்து இத்துக்கு அடுத்து வர்றதுனால இது வந்து தன்னகரம். இது கடைசியில இற்று இன்னு இற்றுக்கு அடுத்து வர்றதுனால இது ரன்னகரம் நான் சொல்லி கொடுத்திருக்கேன். சரிங்களா? அதனால உச்சரிக்கும் போது 3 சொல்லின 2 சொல்லின அப்படின்னு சொல்லாதீங்க. தன்னகரம்ன, ரன்னகரம்ன, தன்னகரம்னு சொல்லி பழகுங்க. சரிங்களாமா? அடுத்து பாருங்க, லகரம். 3 லகரங்கள் இருக்கு. மேல் நோக்கிய லகரம். இது வந்து மேல பார்த்து இதனோட வால் பகுதி போகுது, அதனால மேல் நோக்கிய ல. அடுத்து பாருங்க, கீழ் நோக்கிய ல, கீழே பார்த்து வருது. அடுத்தது இது வந்து மகரழ. இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம போடுறோமோ அதனால மகரழ அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ல இந்த பல்லு கடியில தொடணும். ல ல கால் அப்படின்னு சொல்றது. அடுத்து வந்து இன்னும் கொஞ்சம் இந்த இடத்துல வரணும், தாடையில வரணும். இங்க ல ல. இது இன்னும் நல்ல நாக்க மடக்கி கீழே அன்னத்துல போய் தொடணும். ல ல ல அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? அடுத்து பாருங்க, நெக்ஸ்ட் அடுத்தது இடையினர. என்னறாமா? இடையினர. நம்ம மெய்யெழுத்துக்களின் வகைகள் படிச்சிருக்கிறோம்ல. கசட தபர ஞஞன நமன எரல வளல எரல வளல இடையினம். எர ர வருது இல்லையா, இடையினம். அடுத்தது இது என்ன ர? கசட தபர வல்லினம். வல்லினர. இது இடையினர. வல்லினர, இடையினர. இந்த 8 எழுத்துக்கள் தான் மயங்கொலி எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. மயங்கொலி சொற்கள் வரக்கூடிய எழுத்துகள். இந்த 8 எழுத்துக்கள் தான் நிறைய பேருக்கு அதிகமான மிஸ்டேக்ஸ் வரும். மார்க் குறையிறது, இது எல்லாமே கன்ஃபியூஷன் ஆகுறதுனால வருது. பொருள் புரிஞ்சு படிக்கணும். மயங்கொலி சொற்கள் பொறுத்த வரைக்கும் நீங்க பொருள் புரிஞ்சு படிக்கலன்னா அது வேஸ்ட். சரியாமா? இப்ப அதுக்கு சில ஒவ்வொரு இதுக்கும் எக்ஸாம்பிள் நம்ம படிக்கலாம். சரிங்களாமா? இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம ல இருந்து ஆரம்பிப்போம். நம்ம ல இருக்கு இல்லையா, லகர வேறுபாட்டுல இருந்து ஆரம்பிப்போம். சரிங்களா? இப்ப பாருங்க, முதல்ல மலை நான் எழுதுறேன். இங்க பாருங்க, மேல் நோக்கிய லை மலை. அடுத்தது மகரலை மலை அப்படின்னு போடுறேன். இந்த 2த்துக்கும் இருக்கு. சரிங்களா? இந்த 2த்துக்கும் பொருள் இருக்கு. அதனால இந்த 2த்துக்கு எழுதுறேன். பாருங்க, மலை. இந்த மேல் நோக்கிய லை மலை அப்படின்னாலே மலை சிகரங்கள் இருக்கு இல்லையா, மலை சிகரங்களை குறிக்கும். மலை சிகரம் அப்படின்னா வந்து இப்ப ஊட்டி, கொடைக்கானல், அடுத்து வந்து நம்ம இமயமலை, இந்த மலை தொடர்கள் இருக்கு இல்லையா, மவுண்டைன் நீங்க சொல்லுவீங்கல்ல, மலை தொடர்கள். சரியாமா? மலை சிகரங்களை குறிக்கக்கூடியதுதான் மேல் நோக்கிய லை மலை. நீங்க படிக்கும் போதே மலை சிகரம், மலை சிகரத்தை குறிக்கிறது அப்படின்னு படிங்க. இந்த லை மழை அப்படின்னா வானிலிருந்து பொழியக்கூடியது, உயிரினங்களுக்கு ஆதாரமா இருக்கிறது. சரிங்களாமா? மழை பொழிவு. ஓகேவா? மழை பொழிவு. வானிலிருந்து மழை பொழிவு வருது இல்ல, அந்த மழை பொழிவு உயிரினங்களுக்கு எல்லாம் ஆதாரமா இருக்கு இல்லையா, வானிலிருந்து பொழியக்கூடிய மழை. ஓகேவா? வானிலிருந்து பொழியக்கூடிய மழை. ஓகேவா? இது வந்து மலை சிகரம், இது வந்து மழை பொழிவை குறிக்கிறது. சரிங்களாமா? இப்ப அடுத்து நெக்ஸ்ட், இதே மாதிரி இன்னொன்னு பார்க்கலாமா? இப்ப அடுத்து வந்து
கலை. அடுத்தது கலை, கலை. இந்த மூணுத்துக்குமே பொருள் இருக்கு பாருங்க. இது கலை அப்படின்னா ஒவ்வொருத்துக்கிட்டையும் ஒவ்வொரு கலை இருக்கும் இல்லையம்மா. இப்ப வந்து ஆடலுங்கிறது ஒரு கலை, நம்ம நடனம் ஆடுறோம் இல்லையா ஆடல், பாடல்ங்கிறது ஒரு கலை. அடுத்தது வந்து நல்லா வண்ணம் தீட்டுறது, ஓவியம் வரைகிறோம்ல அது ஒரு கலை. ஓகேங்களா. அடுத்து தேவையற்ற பொருள்களை எல்லாம் பயன்படுத்தி ஒரு ஒரு புதுசா ஒரு ஒரு உருவாக்குறாங்கல்ல, புதுமையா ஏதாவது செய்யறாங்கல்ல, அது ஒரு கலை. சோ ஒவ்வொருத்தருட்டையும் ஒவ்வொரு கலை இருக்கு சரிங்களாமா. அது எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம், கலை. மேல் நோக்கிய கலை, டேலண்ட், திறமை, இதெல்லாம் கலை. அதாவது நடனம் அப்படின்றது, எடுத்துக்காட்டுக்கு நான் நடனம் போடுறேன். நடனம் ஒரு கலை சரிங்களாமா. நடனம் அப்படின்றது ஒரு கலை, ஒரு ஆர்ட். சரியா. அடுத்து கலை அப்படின்னா கீழ் நோக்கிய லை. கலை அப்படின்னா நம்ம தோட்டத்துல வயக்காட்டுல எல்லாம் நம்ம பயிர் எல்லாம் போட்டிருக்கும் போது தேவையற்ற புற்கள் எல்லாம் முளைக்கும் இல்லையா, அதை நம்ம என்ன செய்வோம், களை எடுப்போம், அதாவது பிடுங்கி தூர போடுவோம். தேவையற்ற பொருள்களை களைதல். இப்ப நம்ம வீட்டுல நிறைய பொருட்கள் இருக்கு, ஒண்ணு உடஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம என்ன செஞ்சிடறோம், நீக்கிடுறோம் இல்லையா. அதனால அதை என்ன செஞ்சிடறோம், நீக்கிறது, களை எடுத்தல், நீக்கிறது. அடுத்தது மகரலை. களை அப்படின்னா என்ன அப்படின்னா பொருள் கரும்பு. அடுத்து என்னதுமா, கரும்பு. களைக்கு இன்னொரு பெயர் என்ன, கரும்பு. கரும்பு நம்ம சாப்பிடுறோம்ல, கரும்பு தான் இன்னொரு பொருள் என்னது, களை. களை கரும்பு, களை கரும்பு. அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, அலை. அலை. அடுத்தது இதுல மேல் நோக்கிலையும் மகரலையும் சரிங்களா. அலை அப்படின்னா நம்ம கடல்ல எல்லாம் போகும்போது, கடல்ல போய் நம்ம சந்தோஷமா நம்மளுடைய டைமை என்ஜாய் பண்றோம் இல்லையா, கடல் அலைகள் நம்மள வந்து 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 போகும் இல்லையா, கடல் அலை. ஓகேவா. அலை அப்படியே கடல்ல இருந்து அப்படியே என்ன செஞ்சுட்டு வரும், அலைகள் மேல் நோக்கி பார்த்து கரையை தொட்டுட்டு போகுதும் இல்லையா, அந்த கடல் அலை தான் மேல் நோக்கிய அலை, கடல் அலை. ஓகேங்களா, கடல் அலை. அடுத்து இந்த அலை அப்படி மகரலை அப்படின்றது எதுக்கு அப்படின்னா கூப்பிடுறது. அவனை வந்து அழைச்சிட்டு வா, அழைச்சிட்டு வா, அழைச்சிட்டு வான்னு சொல்றோம்ல, கூப்பிட்டுட்டு வர்றது, கூட்டிட்டு வர்றது. சோ அழைச்சிட்டு வர்றது சரிங்களா. சோ அலை மேல் நோக்கிய அலை வந்து கடல் அலைய ஒண்ணு குறிக்குது, மகரலை வந்து கூப்பிடுதல், கூப்பிடுதலை குறிக்கிறது. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, நான்காவதா வலை. அடுத்தது கீழ் நோக்கிய அலை வலை. வலை மேல் நோக்கிய அலை வலை அப்படின்னா என்னன்னு தெரியுமாமா, இது என்னதுமா வலை, இந்த லை வந்து கொசு வலை இருக்கு இல்லையா, நம்ம வீட்டுல கொசு வராம அது அடுக்கிறதுக்கு நம்ம போடுறோம்ல கொசு வலை. அடுத்து மீன் பிடிக்கிறதுக்காக ஆத்துல போடுறாங்க இல்லையா மீன் வலை, அந்த வலையை குறிக்கக்கூடியது சரிங்களாமா. மீன் வலை, கொசு வலை, அந்த மாதிரி சொற்களை குறிக்கிறது சரிங்களா. மீன் வலை எடுத்துக்காட்டுக்கு போடுறேன். அடுத்து வலை அப்படின்னா வளைந்த ஒரு பொருளை குறிக்கிறது. இப்ப நம்ம வளையல் போட்டிருக்கிறோம்ல, இது எப்படி என்ன வடிவத்தில் இருக்கு, வளைந்த மாதிரி இருக்கு சரிங்களாமா. வலை, வளைந்து இருக்கு. ஓகே, வளையலை குறிக்கிறது வலை, வளையல் சரிங்களாமா. இந்த மாதிரி நிறைய சொற்கள் இருக்கு. சோ நீங்க பொருள் புரிஞ்சு படிக்கணும். மயங்கொலி சொற்கள் பொறுத்த வரைக்கும் பொருள் புரியாம படிக்கிறது வேஸ்ட் சரிங்களாமா. இப்ப நாம எப்படி படிச்சோம், அலைனா மேல் நோக்கி அலைனா கடல் அலை, கடல் அலை. அடுத்து வந்து கீழ் நோக்கி அலைனா வளையல், வளையல். ஓகே, மலைனா மேல் நோக்கி அலைனா மலைச்சிகரம், மகரழைனா மழை பொழிவு, விண்ணின் ஆதாரம், மண்ணின் ஆதாரம் அப்படின்னு படிக்கிறது சரிங்களாமா. இப்ப அடுத்த மயங்கொலி சொற்கள் வரக்கூடியது பாருங்க, தன்னகரம், ரன்னகரம், தன்னகரம் பார்க்க போறோம் சரிங்களா. இப்போ அதிகமா நீங்க படிக்கக்கூடிய சொற்களையே நம்ம பார்க்கலாம். இப்ப அடுத்தது மனம், அடுத்தது தன்னகரம் மனம் சரிங்களாமா. இது அவ்வளவா வராது, நடுவுல ஒரு சொல்லுக்கு நடுவுல இந்த தன்னகரம் வராது. ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, எப்பவுமே தன்னகரம் இருக்கு இல்லையா, இது இந்த இருக்குல்ல சர்க்கிள் பண்ணி காட்டுறேன் பாருங்க, தன்னகரம்னா இருக்குல்ல, எப்பவுமே ஒரு சொல்லுக்கு நடுவுலயோ இறுதியிலயோ வராது. இறுதினா கடைசியில வராது, எப்பவுமே ஒரு சொல்லினுடைய நடுவுல வரும். நண்டு, நகம், நாம், நம், நம், நாம். ஓகே, நான். ஓகே, நம்ம, நம்மவர், நாங்கள் அப்படின்னு முதல்ல தான் வரும் ஒரு சொல்லுக்கு, நடுவுலயோ கடைசியிலயோ வராது சரிங்களா. சோ அதனால இதுல உங்களுக்கு மிஸ்டேக் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த ரெண்டுல தான் நமக்கு வந்து அதிகமான பிழைகள் வரும். இப்ப பாருங்க, ரன்னகரம்னா மனம் அப்படின்னா என்னன்னா நம்ம உள்ளம், நம்ம உள்ளம், நம்ம நினைக்கிறோம் இல்லையா,
நல் உள்ளம் வேண்டும் அப்படின்னா நம்மளுடைய நல்ல சிந்தனைகள். நம்ம நம்ம எப்பவுமே எப்படி சொல்லணும், நல்லா வந்து நேர்மறையா சிந்திங்க, தவறானதை சிந்திக்காதீங்க. ஏதாவது ஆயிருமோ, ஏதாச்சும் ஆயிருமோ அப்படின்னு சொல்லி தவறான எதிர்மறை சிந்தனைக்கு போகக்கூடாது. என்ன நடந்தாலும் நல்லதுக்கே, எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லி நன்மையாக சிந்திக்கணும். ஓகேமா, நம்ம சிந்தனை தான் நம்ம மனம். சரி, நம்ம சிந்தனை தான் நம்மளுடைய மனம். சரிங்களா? அடுத்தது வந்து தன்னகரம்ன அப்படின்னா வாசனை. ஓகேங்களா? வீட்டுக்குள்ள நம்ம இப்ப வரோம், நம்ம வீட்டுல ஏதோ சமைச்சிருக்காங்க, ஏதோ வாங்கிட்டு வந்து வச்சிருக்காங்க. சோ நம்ம வீட்டுக்குள்ள என்ட்ரானது அந்த வாசனை ஒரு புதுவிதமான நறுமணம் வரும் இல்லையா? அதுதான் தன்னகரம் ந. மனம், மல்லிகை பூ மனம், பூக்களினுடைய மனம், உணவுப் பொருள்களுடைய மனம். ஓகேங்களா? அந்த மனம். ஓகேங்களா? சோ படிக்கும் போதே நீங்க வந்து ரன்னகரம்ன மனம், ரன்னகரம்ன மனம்னா உள்ளம், உள்ளம். தன்னகரம்ன அப்படின்னா வாசனை, வாசனை அப்படின்னு படிக்கணும். சரிங்களாமா? அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ ஆணி, ஆணி அப்படின்னு இருக்கு. ஓகே, ஆணி, ஆணி. ரன்னகரம் நீ, தன்னகரம் நீ போடுறோம். இந்த ஆணி அப்படின்றது எதுக்குமா? ஆணி மாதம், அதாவது தமிழ் மாதங்கள்ல ஒரு மாதம். தமிழ் மாதங்கள்ல ஒரு மாதம் ஆணி மாதம். அடுத்து பாருங்க, தன்னகரம் நீ அப்படின்றது சுவரில் ஆணி அடிக்கிறோம்ல நம்ம, சுவரில் அடிப்பது. ஓகேங்களாமா? சுவரில் அடிப்பது ஆணி. நம்ம போட்டோ எல்லாம் மாட்டுறதுக்கு என்ன செய்யறோம், சுவர்ல வந்து என்ன செய்யறோம், ஆணி டக் டக் டக்னு அடிப்போம் இல்லையா, அந்த ஆணி. சரிங்களா? அடுத்து பாருங்க நெக்ஸ்ட், அன்னம். இது கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த சொல்லு? அன்னம். இங்க பாருங்க, அன்னம் ரன்னகரம் இன், அடுத்து டன்னகரம் இன். அன்னம் அப்படின்னா வேற ஒண்ணும் இல்ல, நம்ம உணவு இருக்குல்ல, நம்ம சாப்பிடுற உணவு. இந்த அன்னத்துக்கு ரெண்டு பொருள் இருக்கு. இங்க பாருங்க, ஒண்ணு வந்து அன்னப்பறவை. அன்னப்பறவை வெள்ளை வெள்ளேன்னு இருக்கும் அப்படியே வாத்து மாதிரியே. அன்னப்பறவை ஒண்ணு. அதுக்கு அடுத்து வந்து உணவு, நம்ம சாப்பிடுற சாப்பாடு இருக்குல்ல, அன்னம்னு சொல்லுவாங்க. நம்மளோட சாப்பாடு உணவு இருக்குல்லம்மா, அது அன்னம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியாம்மா? சோ பறவைன்னு சொல்லலாம், உணவுன்னு சொல்லலாம். இதுக்கு அடுத்து இந்த அன்னம் அப்படின்னா நம்ம நாக்கு இருக்குல்ல, நம்ம நாக்க மடிச்சு உச்சரிக்கிறோம்ல, பழம், 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 பழம். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம நாக்க வந்து பிறழ்படுத்தி பேசுறோம்ல, அந்த நாக்கினுடைய வளைவை குறிக்கிறது தான். அந்த நாக்கு வளைவு உச்சரிக்கிறோம்ல, அந்த நாக்கினுடைய வளைவு தான். ஓகேங்களாமா? அடுத்து நெக்ஸ்ட், இப்போ உங்களுக்கு மெஜாரிட்டி இந்த மாதிரி உள்ள சொற்கள் தான் கேட்பாங்க. இது போக நம்ம அடிக்கடி பயன்படுத்துற சொல் இன்னொன்னு மறந்துட்டேன். பாருங்க, பனி. அடுத்தது பனி. இது அதிகமா நம்ம அடிக்கடி படிப்போம். இங்க பாருங்க, பனி. தன்னகரம் நீ, பனி அப்படின்னா என்னது, வேலை. நம்ம செய்யக்கூடிய வேலையை குறிக்கக்கூடியது. இந்த பனி அப்படின்னா குளிர்ச்சி. பனி மாசத்துல தை மாசம் நமக்கு எப்படி இருக்கும், மார்கழி தை மாசம்லாம் அப்படியே குளு 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 குளிர் அடிக்கும்ல. பனின்னா என்னது, குளிர், குளிர்ச்சி. ஓகேங்களா? சோ ரன்னகரம் நீ பனி அப்படின்னா குளிர்ச்சி, தன்னகரம்னா வேலை, நம்முடைய வேலையை குறிக்கக்கூடியது. சரிங்களாமா? இப்போ அடுத்து பாருங்க, நம்ம மயங்கொலி சொற்கள் அடுத்து ரெண்டு எழுத்து இருக்கு. என்ன இருக்கு? அதாவது இடைநிற, வல்லிநிற. இந்த ரெண்டு ராவும் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள சொற்கள் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, இது நீங்க அடிக்கடி உங்களுக்கும் வகுப்புல கேட்பாங்க. என்னது பாருங்க, கரை. அடுத்தது மறுபடியும் கரை. சத்தம் பாத்தீங்களா, ரெண்டுனுடைய ஒளியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான் இருக்கு. கரை, கரை. ரெண்டும் சவுண்டு ஒரே மாதிரிதான் இருக்கு. ஆனா பொருள் எப்படி இருக்கும், வேறுபாடா இருக்கும், டிஃபரண்டா இருக்கும். சரிங்களாமா? இது கரை அப்படின்னா நம்ம ஆறு கடலுக்கெல்லாம் போனோம்னா தண்ணீர் இல்லாம கரை பகுதி இருக்கும் இல்லையா, மணல் பகுதி இருக்கும்ல, அதுக்கு பேரு தான் என்னது, கரை. ஓகேங்களா? மணல் பகுதி. ஓகேமா? ஆற்றினுடைய தரைப்பகுதி இருக்கு இல்லையா, அந்த மணல் பகுதி தான் நம்ம கரைன்னு சொல்லுவோம். மணல் பகுதி, ஆற்றின் ஓரமா இருக்கும் இல்லையா, மணல் பகுதி அது. அடுத்து வந்து நம்ம வள்ளிநிறை கரை அப்படின்றது நம்ம துணியில, இப்ப நம்ம ட்ரெஸ்ல அழுக்கு பட்டுச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ இங்கு பட்டுருச்சு, இல்ல நீங்க ஏதாவது சாப்பிடும் போது உணவுப் பொருள் ஏதாவது சாம்பார் ஏதோ பட்டுருச்சு, அதுல கரை மாதிரி ஆயிருக்கும் இல்லையா, அழுக்கு மாதிரி படிஞ்சிருக்கும்ல, அதுக்கு பேர் தான் என்னது, கரை. மேம் கரை ஆயிட்டு மேம் அப்படின்னு சொல்றோம்ல, கரை. அதாவது நம்ம ஆடையில், ஆடையில்னா ட்ரெஸ், நம்ம ஆடையில் இருப்பது, ஆடையில் இருப்பது கரை. வல்லினரை கரை போடணும். சரிங்களா? அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, இன்னொன்னு பார்க்கலாம். ஏரி. அடுத்தது ஏரி. ஓகேவா? ஏரி, ஏரி. ஓகேங்களா? ரெண்டு ஒரே சவுண்டு தான். இங்க பாருங்க, ஏரி அப்படின்னா நீர்நிலைகள். இப்ப நமக்கு வாய்க்கால் எல்லாம் தண்ணீர் எல்லாம் விட்டாங்கன்னா, ஏரின்னா வந்து நம்ம தோட்டத்துக்கு வயக்காட்டுக்கு எல்லாம் தண்ணீர் திறந்து விடுவாங்க தெரியுமா, டேம்ல. அது எப்படி வரும், ஏரி வழி அப்படியே
வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? நீர்நிலையை குறிக்கக்கூடியது. நீர் வரக்கூடிய வழி. நீர் வந்து எல்லா பக்கமும் பாஞ்சிட்டு போகுது இல்லையா? நீர்நிலையை குறிக்கக்கூடியதுதான் ஏரி. இது வந்து ஏறி வா அப்படின்னு சொல்றது. அதாவது ஏணி மேல ஏறி வா, மாடிப்படியில் ஏறி வா, அது மேல மரத்து மேல ஏறி வா, அப்படியே மேல 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 ஏறி வா அப்படின்னு கூப்பிடுறது. சரிங்களாமா? இப்ப அடுத்து பாருங்க நெக்ஸ்ட் மரம் 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 இதுவும் நீங்க அதிகமா படிப்பீங்க. சரிங்களாமா? இது நான் சொல்றது எல்லாமே உங்க பாடப்பகுதியில கண்டிப்பா வரக்கூடிய சொற்கள். சரிங்களா? அதனால நீங்க கொஞ்சம் நல்ல ஆழமா கவனிச்சுக்கோங்க. மரம் மரம் மரம்னா என்னது? மரம்னா நம்ம கிளைகள், பழங்கள், காய்கள் எல்லாம் கிடைக்கக்கூடியது இருக்குதுல்ல, அது என்ன சொல்லுவோம்? மரம்னு சொல்லுவோம். ஓகேவா? இலைகள் இலைகள் பழங்கள் இது எல்லாமே காய்க்கக்கூடியது. இலை, பழம் இது எல்லாமே. சரிங்களாமா? அடுத்தது மரம் அப்படின்னா வீரம். மரம்னு என்னது? வீரம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு அந்த காலத்துல அரசர்கள்லாம் சண்டையிட போவாங்க இல்லையா? அவங்க எப்படி இருப்பாங்க? உடல் வலிமை வாய்ந்தவர்களா இருப்பாங்க. பகைவர்களோடு சண்டை போடும்போது அவங்க கூடிய ஆயுதங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு என்ன செய்வாங்க? தைரியமா வீரத்தோட போய் சண்டையிடுவாங்க. சோ அப்படின்னு இந்த வீரத்தை குறிக்கிறது. சரிங்களாமா? இந்த காலத்துல ஆண்கள், பெண்கள் 2 பேர்த்துக்குமே என்ன இருக்கணும்? உடல்லையும், மனசுலயும் வீரம் இருக்கணும். சரிங்களா? பயந்துலாம் இருக்கக்கூடாது. சோ மரம் அப்படின்னா என்னது? வீரம். மரம்னா என்னது? வீரம். வீரத்தை குறிக்கக்கூடியது. சரிங்களாமா? அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. இறை 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 2 இருக்கு. சரிங்களா? இறை அப்படின்னா வேற ஒண்ணும் இல்ல. இது இறைனா உணவு. நம்ம உணவு சாப்பிடுறோம்ல, உணவை குறிக்கக்கூடியதுதான் இந்த இடைநிறை உணவு. அடுத்து இறை வந்து நீர் இறைக்கிறது அல்லது இறைவனை குறிக்கும். நீர் இறை அல்லது கடவுளை நம்ம இறைவனை வழிபடுறோம் இல்லையா? 2 பொருள் இருக்கு. சரிங்களாமா? சோ அதனால இந்த மாதிரி சொற்கள்லாம் உங்களுக்கு அடிக்கடி கேட்கக்கூடியது. உங்களுடைய பாடப்பகுதியில இந்த மயங்கொலி சொற்கள்லாம் அடிக்கடி வரும். சரிங்களாமா? அதனால 3ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மயங்கொலி சொற்கள் எப்படின்னா ஏன்னா நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும். சரியாமா? சோ மயங்கொலி சொற்கள் மொத்தம் 8 எழுத்துக்கள் நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா? இங்க பாருங்க 3 வகையான நகரம், 3 வகையான லகரம், 2 வகையான ரகரம். சரிங்களாமா? சோ இது நீங்க தெரிஞ்சுட்டாலே, நீங்க புரிஞ்சு படிச்சுட்டாலே உங்களுக்கு வந்து என்ன செய்யாது? மிஸ்டேக்கே வராது. சரிங்களாமா? அதுக்கு என்ன செய்யணும்? பொருள் புரிந்து படிக்கணும். மயங்கொலி சொற்களை பொறுத்த வரைக்கும் பொருள் புரிஞ்சு படிக்கணும். ஏன்னா ஒலி வந்து வேறுபாடு கிடையாது. ஒலி வந்து 2 சொற்களுக்குமே ஒரே மாரி இருக்கும். ஆனா பொருள் எப்படி இருக்கும்? சுத்தமாவே சேஞ்ச் ஆயிருக்கும். சரிங்களாமா? சோ இன்னைக்கு இந்த பாடப்பகுதி நம்ம என்ன பார்த்திருக்கோம்? மயங்கொலி சொற்கள் பார்த்திருக்கிறோம். ஓகேங்களா? சோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, மேம்க்கு ஒரு குட்டி லைக் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இத ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் இந்த பாடப்பகுதி ரொம்பவே இலக்கண பகுதி பயனுள்ளதா இருக்கும். ஓகேவாம்மா? மிக்க நன்றிம்மா.